இயேசுவுக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:13. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு, இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இல்லை ஒரு மனிதர்களை குறித்து நீங்கள் ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இனிமே எனக்கு யார் துணையாக இருப்பா, அவ்வளோதானே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு கூட இருக்கலாம். இல்லைப்பா, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அது மனுஷங்க முடியாது, இந்த காரியம் நடக்காது, உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த வியாதி மாறாதுன்னு சொல்லியிருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை தீராது, நீ இதில் தான் கிடக்கணும், உனக்கு இந்த வறுமை போகாது, இந்த பாடு உன்னை விடாது அப்படின்னு கூட அநேகர் உங்களை நெருக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜெபத்தை மாத்திரம் விடக்கூடாதுப்பா. என்ன காரியத்துக்காக நீங்கள் அனுதினமோ ஆண்டவர் சமூகத்தில் வந்து, நம்ம எதுவுமே இல்லைன்னா ஆண்டவரை தேட மாட்டோம், அப்படி தானே? ஆனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு இன்னைக்கு கலங்கி கொண்டு ஒருவேளை அழுது கொண்டே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஜெபம் கேட்கப்பட்டது, தைரியமாக இருங்க. ஏன் அப்படின்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும். மனுஷங்களால் கூடாதது ஆண்டவரால் நிச்சயமாய் செஞ்சு முடிப்பார். ஸோ அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லி ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.